ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தர மாதிரி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நான் ஒரு கையளவுக்கு மூண்டால் எடுத்துருக்கேன். மூண்டால் ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் நான். கொஞ்சமாக போட்டால் போதும். அதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வடித்த சாதம் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் வடித்த சாதம் சேர்க்கலன்னா அதுக்கு பதிலாக அரிசியாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, ஒரு 10 போல் ஜீரகம், ஒரு சின்ன கட்டி துண்டு அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கேஸில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குழையிற வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு சின்ன கிளாஸ், டீ குடிக்கிற கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அது கூடவே நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் அதுக்கப்புறம் பெருங்காயமும் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு வயிறு வலி வராமல் இருக்கும். அதையும் சேர்த்து கொடுங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு எந்த சாப்பாடு கொடுத்தாலும் அது கூடவே பெருங்காயம் சேர்த்து கொடுங்க. வயிறு வலி ப்ராப்ளம் வராமல்